வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஏலியன் போல தலை அமைப்பு கொண்ட ஆக்டோபஸ் பத்தின சுவாரஸ்ய தகவல்கள் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்டோபஸ்ங்கிறது ஒரு கடல்வாழ் மிருகம். இது ஏலியனோட தலை போலயே இதோட தலையும் நீல வாக்கில் இருக்கு. அதுக்கு பெரிய பெரிய கண்கள் இருக்கு, 8 பெரிய நீள கைகள் இருக்கு. அதுல ஒரு கைக்குமே தனித்தனி அறிவாற்றல் இருக்கு. அது எப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஆக்டோபஸோட நியூரான்னு சொல்லப்படுற நரம்புகள் 3ல் 2 பங்கு கைகள்ல தான் இருக்கு. அதனால ஆக்டோபஸோட ஒரு கைகளும் தனித்தனியா டேஸ்ட் பண்ண முடியும், தனித்தனியா டச் பண்ண முடியும், தன்னிச்சையா செயல்படவும் முடியும், பிரெயினோட ஆர்டர் இல்லாம. ஒரு சில ஆராய்ச்சிகள் படி அது தன்னோட கை கட் ஆனா கூட ஒரு உணவுப் பொருளை தேடி கண்டுபிடிச்சு அதோட வாய் இருக்கிற பகுதிக்கு அந்த கையே தானா கொண்டு வரதெல்லாம் நடந்திருக்கு. அதோட கையோட அடிப்பகுதியில சக்ஷன் கப்ஸ் நிறைய இருக்கு. அது எதுக்கு பயன்படுதுன்னா டச் பண்றதுக்கும் டேஸ்ட் பண்றதுக்கும் அந்த ஒவ்வொரு சக்ஷன் கப்பும் பயன்படுது. ஆக்டோபஸ்க்கு மொத்தம் 3 ஹார்ட் இருக்கு. அதுல 2 ஹார்ட் அதோட கில்ஸ்க்கு பிளட்டை பம்ப் பண்ற வேலையை பார்க்குது. ஏன்னா அது கடல்வாழ் மிருகங்கிறதுனால கில்ஸோட பணி ரொம்ப முக்கியங்கிறதுனாலையும் இது முழு நேர பணியை அந்த 2 ஹார்ட்டும் பண்ணுது. பாக்கி ஒரு ஹார்ட் தான் மற்ற உடம்புக்கெல்லாம் ரத்தத்தை பாய்ச்சுற வேலையை பண்ணுது. ஆக்டோபஸ் ஸ்விம் பண்ணும்போது இந்த 3வது ஹார்ட் ஸ்டாப் ஆயிடும். அதனாலேயே ஆக்டோபஸ் தண்ணியை விட்டு வெளியில கிரால் பண்றதுக்கு, மண்ணில் கிரால் பண்றதுக்கு விரும்பும். ஆக்டோபஸோட பிளட் ப்ளூ கலர்ல இருக்கும். ஏன்னா அதோட பிளட்ல காப்பர் கலந்துருக்கு. காப்பர் இருக்கிறதுனாலேயே அது குளிர்ந்த டெம்பரேச்சர்ல கூட அது உடம்ப வார்மா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. பச்சோந்திகள் எப்படி தன் ஸ்கின் கலரை சேஞ்ச் பண்ணிக்குதோ அதே போல் ஆக்டோபஸ்னாலேயும் தன்னோட ஸ்கின் கலரையும் டெக்ஸ்சரையும் கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பச்சோந்திகள் கூட கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் அது அப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஆனால் ஆக்டோபஸ்னால ஒரு செகண்ட்குள்ளேயே அதனால் சேஞ்ச் பண்ணிட முடியும். ஆக்டோபஸ்க்கு அறிவாற்றல் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு டூலை எப்படி பயன்படுத்தணும்னு கூட அதுக்கு தெரியும். உதாரணத்துக்கு ஒரு கொட்டாங்குச்சி இருந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு எப்படி நவுந்து போகணும்னு தெரியும். ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு உருண்டு அது தான் இருக்கிற மாதிரியே காட்டிக்காமல் நகர்றதுக்கும் அதுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஆபத்து வரும்போது அதோட வேகமாக ஓடிடவும் முடியும். ஒரு ஜாரில் ஒரு ஆக்டோபஸை அடைச்சி வச்சா கூட அந்த ஜார் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அது வெளியில் வர்றது கூட அதுக்கு தெரியும். ஆக்டோபஸ் தன்னை தாக்க வர எதிரிக்கிட்டேருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அதோட ஸ்கின் கலரை மாற்றுது. இங்கை ஸ்ப்ரே பண்ணிட்டு போகுது டிஃபென்ஸ் மெக்கானிசமா. அந்த இங்கை ஸ்ப்ரே பண்ணுறதுனால அந்த இடமே டார்க்காக போயிடுது. அந்த இடத்துல ஸ்மெல்லும் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் செஞ்சும் அதால் தப்பிக்க முடியலன்னா தன்னோட கையை தானே கட் பண்ணி விட்டுட்டு அந்த கை பாட்டுக்கு ஒரு பக்கம் தனியாக போகும், இது பாட்டுக்கு தனியாக வேற ஒரு பக்கம் எஸ்கேப் ஆகிடும். ஸோ அது பிடிக்க வர ப்ரெடேட்டர்னால எதை பிடிக்கிறதுன்னு தெரியாமல் அது குழம்பி போய் நின்றோம். இந்த மாதிரி ட்ரிக்கே அது பயன்படுத்துது ஆக்டோபஸ். இந்த மாதிரி தான் கையை தானே கட் பண்ணிக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அதோட கை தானாக திருப்பி வளர்ந்துரும். அதோட கை கட்டான கை இடத்துல அதுக்கு புது கை வளர்ந்துரும் ஈஸியாக. இப்போ லிசர்டுக்கும் வாழை வெட்டினா வளரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பழைய மாதிரி இருக்காது. ஆனால் ஆக்டோபஸ்க்கு பழைய கை மாதிரியே நீட்டமாகவும் பெருசாகவும் அதே மாதிரியே வளர்ந்துரும். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூ ரிங்டு ஆக்டோபஸ் ரொம்ப விஷத்தன்மை உடையது. இது 5லேருந்து 8 இன்ச் வரைக்கும் சின்ன ஆக்டோபஸாக தான் இருக்கும். ஆனால் அது அதுக்கிட்ட இருக்கிற விஷத்தை வச்சு 26 அடல்ட்டை கொல்லலாம். அந்த அளவுக்கு விஷமாக இருக்கும். 1200 டைம்ஸ் அதிகமாக இருக்கும் சைனைடை விட அதுக்கிட்ட இருக்கிற விஷம். Thanks for your time. Please like and subscribe and have a good day.